ஆரம்ப காலகட்டங்களில் ரஜினியுடைய மொழிமாற்று தெலுங்கு திரைப்படங்களுக்கெல்லாம் எஸ்பிபி அவர்கள் குரல் கொடுத்துருந்த நேரத்தில் மனோ வந்ததுக்கு பிறகு கமலுடைய எல்லா படங்களுக்கும் எஸ்பிபியும், ரஜினியுடைய எல்லா படங்களுக்கும் இன்றைக்கு வரைக்கும் தெலுங்கு படம் போகுது அப்படின்னா அதுக்கு மனோ தான் டப் பண்ணுவார். அந்த அளவுக்கு மனோவுடைய வாய்ஸும் ரஜினி வாய்ஸும் அவ்வளோ கனெக்ட் ஆகும். அப்படிப்பட்ட மனோ ரஜினிக்கு முதலாக பாடிய பாட்டு ராஜா கூப்பிடுறாரு, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போயிட்டாரு, பாட்டு பாடிட்டாரு. அவருக்கு பாடும்போது தெரியாது இது நம்ம ரஜினிக்காக தான் பாடுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் பாடின பாட்டு அந்த படத்துடைய டைட்டில் சாங்காகவே மாறிச்சு. வேலை இல்லாதவன் தான் அப்படிங்கிற பாட்டு வேலைக்காரன் திரைப்படத்துக்காக இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன். இந்த படம் தான் ரஜினியும் அமலா அவர்களும் இணைந்து திரைப்படம். அதே போல இந்த படத்துல மொத்த முழு பாடல்களையும் மேத்தா அவர்கள் எழுதினார். மேத்தா மிகப்பெரிய பேராசிரியர், மிகப்பெரிய கவிஞர். உண்மையா சொல்லணும் வானம்பாடி கவிஞர்கள், புது கவிஞர்களுடைய பிதாமகர்னு சொல்லலாம் மேத்தா அவர்களை. அவர் முழு திரைப்படத்துக்கும் பாடல் எழுதிய படம் இந்த திரைப்படம் தான். இந்த படத்துல இருந்த எல்லா பாட்டும் மிகப்பெரிய ஹிட், நம்ம எல்லாருக்கும் தெரியும்.